ஓஜின்னு ஒருத்தர் போடணும், அஜித் குமார் தான் போடணும். ப்ரோ விஜய் ஃபன்ஸ்லாம் அந்த சைடு, சூர்யா ஃபன்ஸ் இந்த சைடு. நாங்க அதான் அட்டு பாருங்க, இறங்குறா ஒண்ணு ஒண்ணு அட்டு. நீ பாரு நீ தலை எப்படி தலை படம் எடுப்ப? இந்த மாதிரி ப்ரோ இப்படி தானே ப்ரோ? இல்ல இதெல்லாம் ஃபிஷிங் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிடி போடுவியா? இதுவே ஒன்று மேல இருக்கு. அந்த தலை ஃபேனே இப்படி தான் இருப்பாருன்னா அவர் அந்த ஃபேன் பேஸ்ல தான் தலை எடுத்துக்காரு. படம் வேற லெவல் இருந்துச்சுண்ணா. படத்துல கூஸ்பம்ஸ் இல்ல, கூஸ்பம்ஸ் தான் படமே. கன்ஃபார்மா தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணும். செம்மையா செதுக்கியிருக்காரு. தலை இஸ் பேக் ஆஃப்டர் மங்காத்தான்னு சொல்லலாம். ஐயோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஒரு செகண்ட் கூட தலை தான் ஃபுல்லாக, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக தலை மேலே தான். மற்றபடி படத்துக்கு சீட்ல உட்காரல, எல்லாம் நின்று தான் இருந்தாங்க. ஃபுல் கிளாப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே செகண்ட்ல எல்லாம் இல்லை ப்ரோ, எல்லாம் தலை செலிப்ரேஷன் தான். ஃபுல்லாக இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு படம். எங்கேயுமே லேக் இல்லை. ஃபுல்லாக கிளைமேக்ஸ் அந்த ஐயோ போர்ஷன்லாம் அல்டிமேட். வந்து தாராளமாக பார்க்கலாம். படத்துல யூனிவர்ஸ் இல்லை, யூனிவர்ஸ் தான் படமே. அப்பா பயங்கரமா இருந்துச்சு லிட்டரலா. இது ஹாலிவுட் மூவி இல்ல, ஹாலிவுட் மூவி. சாங்ஸ்ல எங்குமே லேக்கே தரல. ஒரு படம் முழுசா படம்லாம் செலிப்ரேஷனா இருந்துச்சு. ஜிவி பிரிச்சிருக்காரு ப்ரோ. பிஜிஎம்லாம் உண்மையிலே டக்கராக இருந்துச்சு. அங்கங்கே ஃபுல்லாக பிஜிஎம். ஐயோ ட்ரேக்கே ப்ரோ சொல்லவே வேணாம். அந்த பிலி சாங் பிளேஸ்மெண்ட் வேற லெவல் ப்ரோ. சீரியஸாக மியூசிக்லாம் அர்ஜுன் தாஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் வேற லெவல். அதில் நீங்கள் படத்தை பாருங்கள், அர்ஜுன் தாஸோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. சீரியஸாக ஒரு வில்லன் ரோல் செம்மையாக பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ். மற்றபடி படம் வேற லெவல். செம்ம ட்ரீட் ஃபேன்ஸுக்கு, மெயினாக தலை ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட். இருக்கு படம். ரொம்ப நாளாக பார்த்துட்டோம் ப்ரோ. 5 வருஷத்துக்கு அப்புறம் தலை என்ட்ரி இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே. இதுக்கு அடுத்து முன்ன மங்காத்தால பார்த்த அஜித்தை இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஸ்க்ரீனில். ரசிச்சு ஒரு சீனும் என்ட்ரி சீனும் ப்ரோ எல்லாரும் மிதக்குறாங்க ப்ரோ. வேற லெவல்ல பாருங்க படம் அந்த மாதிரி பறக்குது. தியேட்டர்ல ஃபுல்லாவே விசில் பறக்குது. வேற லெவல்ல பறக்குது. நல்லா இருந்துங்க படம். சூப்பரா இருந்துச்சு. அந்த பில்லா சீன் மாசா இருந்தது. செம்மையா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல பண்ணிருக்காரு. தியேட்டர்ல வந்து இந்த வருஷம் தலை தான். 2025 தலை தான். நான் வேணா நான் இப்போலாம் படம் போய் பார்க்க போகிறேன். ஸோ தேட்டரில் பண்ண சமமாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸனாக வந்துருக்கு படம். ஸோ அதான் வெயிட்டிங் டேலாம் செம்மையாக இருக்குது. இந்த ஒரு சீனில் அந்த சீனுக்காக வெயிட் பண்ணேன். நண்பா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு தலைமையில் பேர் நிறையா இருக்குது. அப்போ அந்த பாம்பே போன சீன்லாம் நல்லா இருக்கு. திஷா ஒரு கில்லி ரெஃபரன்ஸு. ஸோ எல்லாமே வெயிட்டிங் டு வாட்ச். குட் பை லக்லி. தலை இஸ் மாஸ். ஏகே இஸ் பேக். கம்மியாச்சு ப்ரோ. கெட்டப் எல்லாமே பிச்சு உதறிட்டாங்க ப்ரோ. தான் ப்ரோ படம் அஜித்தே கடவுள ப்ரோ. கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மஸ்ட் வாட்ச் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். கடவுள் தலை உண்மையா கடவுளை வந்து நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. விடாமுயற்சியில் அப்படி விட்டாலும் தலை அடி வாங்கினாலும் இங்கே சரியான அடி எல்லாரையும் அடி. ஆனால் தலை இதுக்கு மேலே யாரும் வந்து இதுக்கு மேலே தலையை படம் நடிக்க கூட சொல்ல மாட்டாங்க. இதே போதும் உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு பிளாஸ்ட் தலை. தலை உண்மையா ஒரு ஃபேன் பாய் யாரு இப்போ இவரே ஃபேன். நீ பாரு தலை, நீ தலை எப்படி தலை படம் எடுப்ப? இந்த மாதிரி ப்ரோ இப்படி தானே ப்ரோ? இல்ல இதெல்லாம் ஃபிஷிங் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிடி போடுவியா? இதுவே ஒன்று மேல இருக்கு. அந்த தலை ஃபேனே இப்படி தான் இருப்பாருன்னா அவர் அந்த ஃபேன் பேஸ்ல தான் தலை எடுத்துக்காரு. உண்மையா இதோட தலை வந்து தளபதி தலை அப்படிலாம் இதுவே தான். எல்லாரும் அவங்க வழியில போங்க. ஜஸ்ட் என்ஜாய் த மூவி. எல்லாருமே நேசிப்போம். படத்துல ரெஃபரன்ஸ் படமே. ஒரு டவுட் நான் தெரியல, ஸ்பெயின் அடியா வந்து தெரியல, அது கொடியவர் காட்டினே இருந்தாங்க. ஏதோ சிங்கா வர மாதிரி இருக்குது எல்லாருக்கும். எனக்கு உண்மையா சொல்ல போனா யாரை தான் திங்க் பண்ணிருப்பாங்க. நான் பொதுவாக யோசிக்கும் போது நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ஆனா அந்த கொடியை வேணுமே காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. தலை ஏதாவது லிங்க் இருக்கா என்ன தெரியல. அதெல்லாம் வேணா. படம் சூப்பரா இருந்துச்சுன்னா அடுத்த ஓட்டு ஏவி கேக்குதான். அஜித் வெற்றி கழகம். அந்த படத்துல ஓஜின்னு ஒருத்தர் போடணும், அஜித் குமார் தான் போடணும். ப்ரோ விஜய் ஃபன்ஸ்லாம் அந்த சைடு, சூர்யா ஃபன்ஸ் இந்த சைடு. நாங்க அதான் அட்டு பாருங்க, இறங்குறா ஒண்ணு ஒண்ணு அட்டு. அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட் ப்ரோ. செம சம்பவம். ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக யோசிச்சு எடுத்துருக்காங்க. பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய காட்டியிருக்காங்க. உங்களுக்கு பழைய படத்தோட அஜித்லலாம் நீங்கள் எந்த சீன்ஸ்லாம் வைப் பண்ணியிருப்பீங்களோ அந்த எல்லா வைப்பையும் நீங்கள் மறக்காமல் திரும்பவும் இதில் பார்ப்பீங்க. உங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா வேற எந்த ஹீரோவையும் வந்து டிபேட் பண்ணி அவங்கள தப்பாக பேசாமல் இதில் அவரை மட்டுமே நல்லா ஸ்கோப்பாக காட்டி ஃபேன்ஸுக்கு என்ன அவர் சொல்லணுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் கரெக்டாக என்னென்ன பாயிண்ட்டில் சொல்லணுமோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. மாசாக இருக்கும். நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த படம்லாம் வைப் பண்ணுவீங்களோ தீனா
வில்லன் பில்லா எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் அதோட ஹைலைட். உங்களுக்கு அதில் என்ன பிடிச்சிருக்குமோ அது எல்லாமே அதில் நீங்கள் டபுள் ட்ரீட்டாக பார்ப்பீங்க. டபுள் த கம்போவாக இருக்கும். கூஸ் பம்ஸாக இருக்குது ப்ரோ. செம வைப்பாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அஜித் சூப்பராக இருந்தாப்புல, அழகாக இருந்தாள். நான் தளபதி ரசிகன் தான், பட் அஜித் வேற லெவல். எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு. அதான் ஒரு 10 வருஷமா நம்ம சீரியஸாக பார்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. இந்த கதை வயசுல நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சூப்பராக இருக்குது. வந்தம்மா கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம மார்க்காண்டிலேருந்தே நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குங்க. எனக்கு அஜித் ரொம்ப அஜித் அழகாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு அதில் நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் அஜித்தை இந்த முன்னே பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபேமிலி தான், அதோ ஒய்ஃப் தான். ஃபேமிலி நல்லா இருக்கு. குட் படம் வெறித்தனமா இருந்தது. என்ன இருந்தாலும் அப்புறம் இதுதான் தலை படம் தான். கதை இல்லை, ஆனால் மாசா இருந்தது அவர் படம். வெறியா இருந்தது. தலை எப்படிதான் பாடம் இருந்தது பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷம் 10 வருஷம் நின்று பேசுந்த படம். அவ்வளோதான். ஓகே தலை மூச்சு போதும். இது எடுத்து பேச முடியல, தொண்டை போயிடுச்சு எனக்கு. இல்லை, ஸ்டோரி வைஸ் ஆவரேஜ் தான். சிம்பிள் கதை தான், பட் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. என்னது ஃபேன் பாய்? நீ தான் ஃபேன் பாய். படம் நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அவரோட பழைய மூவிஸ்லாம் வந்து வச்சது சூப்பராக இருக்கு படம். அஜித் செம்மையா இருக்காரு, அழகா இருக்காரு. இதுல லிட்டரலாவே அழகா இருக்காரு. இந்த மூவில ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. இல்ல, நல்லா இருக்கு படம். வந்து என்டர்டைன்மெண்ட்டா பார்க்கலாம். கதை அப்படின்ட்டு இல்லாம என்டர்டைன்மெண்ட்டா ஜாலியா ஃபன்னா இருக்கலாம். ரொம்ப ஹிட்டாக இருக்குது. நல்லா ஃபைட் சீன் தான், ரொம்ப நல்லா இருக்குங்க. தலையோட எல்லா ஆக்ஷனுமே சூப்பர் ப்ரோ. மாஸ் வேற மாதிரி தரமா இருக்கு. எல்லா அஜித்தையும் பார்த்தாச்சு. ஓகேவா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லா அஜித்தும் பார்த்தாச்சு. வேற மாதிரி இருக்கு பாருங்க. எல்லா பாட்டும் ரெட்ரோ வேற மாதிரி சம்பவம் ப்ரோ. ஓஜி சம்பவம் சூப்பரா இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த ரோல் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ மீன் பழசு எல்லாமே ஃபுல்லாக கொண்டு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அஜித் ஃபேனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஒரு ஃபேனாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்டோரி வைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறத விட நீங்கள் அஜித் ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அஜித் ஃபேனாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. ஃபுல்லாக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. படம் ஃபுல்லாக எனக்கு ஓவராலவே படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. அஜித் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது படம். நல்லா இருக்குது. எல்லா இடமும் நல்லா இருக்குது. அந்த பில்லா லுக் சூப்பராக இருக்குது. மற்றபடி காமெடி நல்லா இருக்குது. ஜானி ஜாமிக்காக படம் பார்க்கலாம். ஏகே ஜானி ஜாமி ரோல் செம்மையாக இருக்குது. மற்றபடி அந்த அடிஷ்னலாக சாங்ஸ் வருதுல்ல, சுல்தானா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கூஸ் பம்ஸாக இருக்குது. ஏகே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டராக இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டராக பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் மூவி. பழைய சாங்லாம் டிமேட்ச் ஒத்தர் பாய் சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில். இன்றைக்கி பார்த்தேன், இப்போ பார்த்துட்டே போகிறேன். அவ்வளோ அதெல்லாம் இதே தூக்கி வச்சிடும் ப்ரோ. இந்த படத்தை மார்க் ஆண்டனியே இதை தூக்கி வச்சிடும். நல்லா இருந்துச்சு படம். கெட்டப்லாம் வேற லெவல். 5 கேரக்டராக காட்டியிருக்காங்க. 5 விதமாக காட்டியிருக்காங்க. கன் ஷூட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு படம். சென்டிமெண்ட்டாக ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு குடும்பத்தோட எப்படி லெவலில் இது பண்ணுறது, அது நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் வந்து லேக் இல்லை, நல்லா போகுது. சாங்கு தான் ஃபுல்லாகவே டிஜே சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. ஏகே நல்லா ஹைப் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய முன்னாடி படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இது எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ஹை கிளாஸாக இருந்தது. அஜித்தை சூப்பராக காட்டியிருக்காங்க ஏகேவை. சூப்பர். எல்லாம் நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குது. எல்லாம் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஆதி வந்து ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி? அது உண்மைதான். செம்ம. இன்னும் கேளுங்க, நல்லா சொல்லுவாங்க. குட் மூவி, குட். நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ஐம் அஜித் ஃபேன், பட் நாட் என்ன சொல்கிறது, எல்லா மூவியும் பார்க்க மாட்டேன். பட் திஸ் மூவி இஸ் ரியலி குட். ஸ்டோரி வைஸ் எப்படி வேணும்? ஸ்டோரி வைஸ் அஜித் ஃபேன் மூவிங்க. ஒரு அஜித் ஃபேனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ லைக் திஸ் மூவி. நான் ரியலி என்ஜாய் 2.5 hours டைம் போனதே எனக்கு தெரியல, பட் ஐ லைக் திஸ் மூவி. ஓல்ட் ரெஃபரன்ஸ் அந்த சிம்ரன் அந்த வாலி படத்தில் தட்ஸ் ரியலி நைஸ். லைக் தட் விண்டேஜ் அஜித் எல்லாமே ரெஃபரன்ஸ் கொண்டு வரது. இட்ஸ் குட் டு ரீகலெக்ட் அஜித்ஸ் அந்த ஃபேன் பேஸ். நம்ம நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? பழைய சாங்ஸில் டெஃபினெட்லி இங்கே அது ஓல்டு சாங், ஐ மீன் விண்டேஜ் சாங், டெஃபினெட்லி யூ லைக் இட் ரைட். ஸோ அந்த சிம்ரனோட ரெஃபரன்ஸ், சிம்ரனோட அந்த கேமியோ
எவ்ரிதிங் இஸ் குட். ஆஸ் அ அஜித் ஃபேன் யூ டெஃபினெட்லி யூ லைக் திஸ் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக பார்க்கலாங்க. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு படம். முன்னாடி படத்தை பார்க்கறதுக்கு இதுக்கு எப்படி போகுது? அந்த படத்துக்கு இந்த படம் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். படம் எப்படின்னா அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குங்க. அஜித் வெரியன்ஸ்க்கு மிகப்பெரிய பிரசாதமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு ஃபேன் பாய்னா எப்படி எடுப்பாங்கன்ற ஒரு பெரிய உதாரணம். ஐ திங்க் என்னோட நாலேஜ் படி ஆஃப்டர் பேட்டை ஒரு ஃபேன் பாயாக படம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆஃப்டர் விக்ரம், இப்போ வந்து குட் பேட் அக்லி. ஸோ ஒரு ஃபேன் பாய் அவர் என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிட்டாருங்க. அவர் அஜித்தோட பல ரெஃபரன்ஸ் இருக்கும், விண்டேஜ் மூவி ரெஃபரன்ஸ்லாம் எல்லாமே ஃபேன்ஸ்க்கு எங்கெல்லாம் கொடுக்கணுமோ, எங்கெல்லாம் விசில் பார்க்கணுமோ கரெக்டாக அப்படியே ஒரு ஃபேன் பாய் என்ன பண்ணுமோ அதை அப்படியே ரசிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னொன்று வருத்தம்னா இந்த சிம்ரன் வந்துட்டு டிவியில் காமிச்சு விட்டாங்க. சப்போஸ் சிம்ரனை காமிக்காமல் இருந்திருந்தால் அந்த அவங்க வரும்போது நல்லா ஒரு ஹைப் வச்சிருக்கோம். பட் எனிவேஸ் அவங்களோட இன்ட்ரோ சீனும் சரி, அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் சரி செம்மையான விஷயம் அடிச்சுது. அண்ட் அஜித்தோட ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சரி இல்லை ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சரி, அது என்னென்ன நல்லது சொல்லியிருக்காரோ, என்ன டைலாக் சொல்லியிருக்காரோ எல்லாமே அப்படியே அவங்க அங்கங்கே புட்டு வச்சிருக்காரு. அது எல்லாருமே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். இன்னொன்று சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு சாப்பாடை ரசித்து ருசி சாப்பிடுவோம், நம்ம பிடிச்ச சாப்பாடை அந்த மாதிரி ரசித்து ருசித்து அப்படியே அஜித்தை வந்து என்னெல்லாம் வச்சு காட்டணுமோ எல்லாமே அப்படியே பக்காவாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிஜமாக எல்லாருமே வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கம்பேக் கொடுக்குற மூவியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஃபேன்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி மா சீன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஒதுக்கி இப்போ அப்படியே தூக்கி விட்டுச்சு பாருங்கள் எல்லாரையும். அப்படியே சீரியஸாக சொல்கிறேன், நல்ல ஒரு கூஸ் பம்ஸான ஒரு மூமெண்ட்டு தான் எல்லா அஜித் ஃபேன்ஸ்க்கும் சரி, நல்லா மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக தான் போகுது. ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி என்ஜாய் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபேன்ஸ்க்கான படம், லைக் அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே ஃபேன்ஸ்க்காக ஏற்ற படம். அதனால் பிடிஎஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்குது, அதில் ரெஃபரன்ஸும் நல்லா இருந்துச்சு பார்க்க.